அமித்துக்கு பணக்கார ஆகிற ஆசை. ஆனா அவனுக்கு வேலை செய்ய பிடிக்கல. ஒரு நாள் பெரிய பணக்காரனா ஆவேனா? அப்படியா? அது எப்படி? டீயை ஓசியா தான் நீ குடிக்கிற. வேலைகளை பார்த்தாதா காசு சம்பாதிக்க முடியும். பணக்காரனாகனா நல்லா உழைக்கணும். உழைக்கிறது கழுத கூட உழைக்கும். கழுத பணக்காரனா ஆயிடுச்சா? பணக்காரனாகணும்னா புத்தி தான் முக்கியம். உன்னோட புத்தி என்ன சொல்லுது? பிளான் என்ன? அது ரொம்ப சுலபம். பணக்கார வீட்டு பொண்ணை மடக்கிடுவேன். அவரோட காசை வச்சு நான் ஜம்முன்னு வாழ்வேன். இதுதான் அமித் பிளான். அவ பார்க்க அழகா இருந்ததுனால பொண்ணுங்க அவ பின்னாடி வருவாங்க. ஆனா அமித் பணக்கார வீட்டு ஒரே பொண்ணை தேடிட்டு இருந்தா. கொஞ்ச நாள் ஆனதுக்கு அப்புறம் அமித் அவங்க அப்பா அம்மா சொன்னதால சிட்டிக்கு ஒரு இன்டர்வியூக்கு போறா. இன்டர்வியூ இன்னும் ஆரம்பிக்கல. அதுக்குள்ள அவ அந்த கம்பெனியோட ஓனர் பொண்ணை சந்திக்கிறா. அந்த பொண்ணு பேரு அங்கிதா. அமித் அங்கிதா கிட்ட போய் சொல்றா, ஹலோ, என்னோட பேரு அமித். கேள்விப்பட்டேன் நீங்க இந்த கம்பெனி ஓனரோட பொண்ணு தானே? ஆமா, எதுக்கு? ஒன்றும் இல்லை, நானும் ஒரு கம்பெனி முதலாளியோட பையன்தான். அதனால மீட் பண்ணேன். அப்படியா? அப்புறம் இன்டர்வியூக்கு எதுக்கு வந்திருக்கீங்க? அது எங்க அப்பா சொன்னதுனால நான் வந்தேன். அவங்க பிஸ்னஸை என் கையில கொடுக்கறதுக்கு முன்னாடி வேற கம்பெனில வேலை பார்க்கணும்னு சொன்னாங்க. இந்த அப்பாங்களே இப்படிதான். சரியா சொன்னீங்க. இந்த அப்பாக்களுக்கு தெரியவே தெரியாது எங்களுக்கு எல்லாம் தெரியும்னு. இப்படியே சிரிச்சு பேசி 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டாங்க. அமித் இப்படி போய் சொல்லி அங்கிதா நம்பரை எடுத்துக்கிட்டு அங்கிருந்து கிளம்பிட்டா. அவ வீட்டுக்கு போறதுக்கு ஒரு பஸ் ஏறினா அவ பக்கத்துல ஒரு பொண்ணு வந்து உட்கார்றா. அவ ரொம்ப கோவமா இருந்தா. அமித் கேட்டா, என்னாச்சு மேடம், எதுக்கு கோவமா இருக்கீங்க? கோவம் ஏன் வராது? வாழ்க்கையில வாட்டி பஸ்ல ஏறுற. என்னோட 2 crores கார் கேட்டுடுச்சு, அதனால பஸ்ல வந்த. 2 கோடிக்கு காரா? அடேங்கப்பா, இவ பெரிய பணக்கார பொண்ணு போல. வண்டி விலை கேட்டு அமித்துக்கு ஷாக் ஆயிடுச்சு. இன்டர்வியூ என்ன ஆச்சு? செலக்ட் ஆகலப்பா. எனக்கு தெரியும் உன்னால ஒண்ணுமே முடியாது. அதனால தான் உனக்கு என்னோட நண்பன் பொண்ணை கொடுத்தாலும் வேண்டான்னு சொன்ன. என் நண்பன் வரதட்சணையா 10 லட்சத்தை கொடுக்குறேன்னு சொன்னா. நிலம கொடுப்பா, ஃபேக்டரியில பாதி கொடுக்குறேன்னு சொன்னா. இதெல்லாம் கேட்டு பேராசக்கார அமித்துக்கு இன்னும் ஆசை வந்துடுச்சு. அவ கடவுளுக்கு தேங்க்யூ சொன்னா. கடவுளே, இத்தனை நாளுக்கு அப்புறம் எனக்காக என்னமோ பண்றேன். இத்தனை நாட்களா நான் கேட்டுக்கிட்டே இருந்தேன். இன்னைக்கு 1 இல்ல 2 இல்ல 3 பணக்கார பொண்ணுங்க என் வாழ்க்கையில வந்திருக்காங்க. தேங்க்யூ கடவுளே, தேங்க்யூ. அமித் ஆசை அதிகமாயிடுச்சு. முதல்ல அவன் ஒரு பணக்கார பொண்ணை கட்டிக்கலான்னு இருந்தா, இப்போ அவ வாழ்க்கையில 3 பொண்ணுங்க இருக்காங்க. 3 பேர்ல அவ ஒருத்தரை சூஸ் பண்ணணும். அமித் யோசிக்கிறா. ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டா பணக்காரனா ஆயிருவேன். 3 பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டா ரொம்ப பணக்காரனா ஆயிரலாம். இல்ல ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டா பத்தாதே, 3 பேரையும் கல்யாணம் பண்ணிக்கிறேன். அமித் அங்கிதா கோமல் கிட்ட போன்ல பேசுவா. அப்புறம் பொய்யாவே சொல்லிட்டு இருந்தா. நான் உன்னை காதலிக்கிறேன், ஆனா அப்பா ஒத்துக்க மாட்டாங்க. அவங்க ரொம்ப பெரிய பணக்காரங்க. அதனால அவங்களுக்கு ஏத்த மாதிரி ஒரு வீட்டு பொண்ணதான் தேடுறாங்க. ஆனா பரவாயில்ல, நம்ம 2 பேரும் ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கலாம். இங்க அமித் அப்பாவோட ஃப்ரெண்டு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டா. அப்புறம் சிட்டில வேற வேற நாள் அங்கிதா கோமலோட கூட கல்யாணம் பண்ணிக்கிட்டா. அவ கோமலுக்கு சொன்னா, பாரு, இப்போ உன்னை என் வீட்டுக்கு கூட்டிட்டு போக முடியாது. உன்னோட வீட்லயே நீ இரு. அப்பப்போ வந்து நான் உன்னை மீட் பண்றேன். என்னோட ஓன் பிஸ்னஸை நான் ஸ்டார்ட் பண்ணணும். பிஸ்னஸ் நல்லபடியா போனதும் அதுக்கப்புறம் நான் அந்த வீட்டை விட்டு முழுமையா நான் உன் கூடவே வந்துடுறேன். அதுக்கப்புறம் 2 பேரும் ஒன்னா இருக்கலாம். அங்கிதாக்கும் அதே சொன்னா. பாவம் அப்பாவி பொண்ணுங்க ஒத்துக்கிட்டாங்க. அமித் சொந்த பிசினஸ் ஆரம்பிக்கணும்னு போய் சொல்லி 2 பேருக்கிட்ட 10 லட்சம் வாங்கிக்கிட்டா. பணத்தை வாங்கிக்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டா. 3வது மனைவி ஷீதல் கேட்டா, உங்களுக்கு இவ்வளவு பணம் எப்படி கிடைச்சது? நகரத்துல புது பிசினஸை ஸ்டார்ட் பண்ணிருக்கேன். இது அந்த பிசினஸ் பணம். இதை தொடாத. பாவம் ஷீதல் கூட அப்பாவி. அவளும் ஒத்துக்கிட்டா. இப்படியே சில நாள் நல்லா போயிட்டு இருந்தது. அமித் கொஞ்ச நாள் சிட்டிக்கு போய் கொஞ்ச நாள் அங்கிதாவோட கொஞ்ச நாள் கோமலோட வாழ்ந்துட்டு வருவான். வரும்போது அவங்க கிட்ட பணத்தை வாங்கிட்டு வருவான். வீட்டுக்கு வந்து ஷீதலோட டைம் பாஸ் பண்ணுவான். அப்புறம் ஷீதலோட அப்பா கிட்ட ஃபேக்டரி ப்ராஃபிட்டை கூட வாங்கிப்பா. இதே மாதிரி அமித் கொஞ்ச நாள்ல ரொம்ப பணக்கார ஆயிடுறா. அப்புறம் அந்த பணத்தால அமித் அவனுக்கு வேண்டியதெல்லாம் வாங்கிப்பா. என்னோட கனவு நனவாகுது. இப்போ நான் நல்லா செலவு பண்ண போறேன். அமித் புது போன், புது கார் எல்லாத்தையும் வாங்கிட்டா. அமித் இப்படியே வீட கூட கட்டிட்டா. அப்புறம் தினம் சாயங்காலம் டீ கடை கிட்ட போவா. அவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அவனை பார்க்கணும்னு சொல்லி. அவனோட ஃப்ரெண்ட்ஸ் இவனை பார்த்து இப்படி பேசிப்பாங்க. இவன் சொன்னது சரிதான். அவ சொன்ன மாதிரியா பண்ணிட்டா பாத்தியா? இப்போ கார்ல போறான் பாரு. நாம பாரு, ஒரு நாளைக்கு செலவுக்கே கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கோம்.
அட நம்ம உழைச்சி சாப்பிட்டுக்கிட்டே இருக்கோம். இந்த அமித் ஏதோ ஒன்று பண்ணிக்கிட்டே இருக்கான் போல. ஆனா வரதட்சணை பணத்துல எவ்வளவு பெரிய காரெல்லாம் எப்படி வாங்க முடியும்? சரி, என்னவோ இப்படி எல்லாம் பண்ணா அவன் வலையில அவனே மாட்டுவான். ஆனா அமித் அவ பத்தி ரொம்ப கான்ஃபிடென்ட்டா இருப்பா. அவ இப்படி யோசிப்பா, கிராமத்து பொண்டாட்டி நகரத்துக்கு போக மாட்டா, நகரத்து பொண்டாட்டிங்க இங்க வர மாட்டாங்க. அவ்வளவுதான், எனக்கு இதுவே போதும். ஆனா அவனோட கான்ஃபிடன்ஸ் நிதானமா ஓவர் கான்ஃபிடன்ஸ் ஆயிடுச்சு. அங்கிதா கோமலுக்கு அவன் மேல டவுட் வந்தது. அமித் எப்பவுமே பணத்தை கேக்குறா, இவ்ளோ பணத்தை அவன் என்ன செய்வா? கோமல் என்ன யோசிச்சானா, அமித் என்ன வீட்டுக்கு கூட்டிட்டு போறது இல்ல, எப்பவும் ஏதாவது ஒண்ணு சொல்றா. அப்புறம் ஷீதல் யோசிச்சா, எல்லா மாசமும் சிட்டிக்கு எதுக்கு போகணும்? அவர் என்ன பிசினஸ் பண்றாருன்னு கூட எனக்கு சொல்லல. ஷீதல் சிட்டிக்கு போகணும்னு மனசுல முடிவெடுத்தா. ஆனா அமித்துக்கு தெரியல கோமல் அங்கிதா சின்ன வயசுல ஒரே ஸ்கூல்ல படிச்சாங்கன்னு. ஒரு நாள் பார்ட்டில 2 பேரும் சந்திக்கிறாங்க. பழைய ஃப்ரெண்ட்ஷிப் திரும்பவும் தொடருது. கோமல் சொன்னா, அங்கிதா உனக்கு தெரியுமா, நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். நான் கூட யாருக்கு தெரியாம கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். என் கல்யாணத்தை பத்தி கூட யாருக்குமே தெரியாது. சரி விடு, நாளைக்கு என் புருஷன் என்ன பார்க்க வராரு, நீ அவரை சந்திக்கணும். அப்படியா? நாளைக்கு என் புருஷன் கூட என்ன பார்க்க வராரு, நீ கூட அவரை சந்திக்கணும். 2 பேரும் இப்படியே பேசிட்டு இருந்தாங்க. அடுத்த நாள் காலையில சிட்டிக்கு போக அமித் காலையில கிளம்பிட்டான். அவ பின்னாடியே ஷீதல் கூட ஃபாலோ பண்றா. அப்படியே ஃபாலோ பண்ணிக்கிட்டு ஷீதல் அமித் பின்னாலேயே சிட்டிக்கு வரா. சிட்டிக்கு வந்த உடனே அங்கிதாவை அமித் பாக்குறா. அங்கிதா அமித்துக்கு அவ ஃப்ரெண்ட் பத்தி சொன்னா. அமித் ஒத்துக்கிட்டா. அவனுக்கு தெரியல அங்கிதா ஃப்ரெண்ட் வேற யாரும் இல்ல, கோமல் தான். அங்கிதா அமித்த கோமல் கிட்ட கூட்டிட்டு வந்தா. பாரு கோமல், என்னோட ஹஸ்பண்ட். என்ன, இவர் ஏன் புருஷன் அப்படின்னா? செத்தண்டா, என்ன பண்றது? அப்போ ஷீதல் அங்க ஓடி வரா. இவரு ஏன் புருஷன். அட, நீ இங்க என்ன பண்ற? ஓ, எனக்கு இப்போ எல்லாமே புரியுது. இதுதான் விஷயமா? நீ பணத்துக்காக 3 பேரை கட்டிக்கிட்டியா? ஓ, இதுதான் விஷயமா? நான் உன்னை விட மாட்டேன், நானும் விட மாட்டேன், எடுத்துக்கோ. ஷீதல் அமித்த அரைஞ்சிட்டா. 3 பேரு சேர்ந்து அமித்த நல்லா அடிச்சிட்டாங்க. 3 பேரு சேர்ந்து போலீஸ கூப்பிட்டாங்க. போலீஸ் ஏமாத்துனதுக்காக அமித்த அரெஸ்ட் பண்ணாங்க. பேராசப்பட்டதால அமித் வாழ்க்கைய ஜெயிலையே வாழ வேண்டியதா போச்சு. இப்படிதான் பேராசக்காரனோட வாழ்க்கை ஜெயில வந்து முடிஞ்சுது. கிரிதரோட குடும்பத்துக்கு அந்த ஊர்ல நல்ல மரியாதை இருந்துச்சு. அவங்க குடும்பத்துல அவருடைய மனைவி ஹேமா, பொண்ணு நேஹா, அப்புறம் புள்ள ரோஹனும் இருந்தான். அவங்க வீட்டை பத்தி தான் அவங்க ஏரியால எல்லாருமே பேசுவாங்க. ஒரு நாள் பக்கத்து வீட்டு நீலம் மிட்டாய் எடுத்துக்கிட்டு அவங்க வீட்டுக்கு வந்தாங்க. ஹேமா, ஹேமா, அட எங்க இருக்கீங்க? வாங்க வாங்க நீலம், கிச்சன்ல கொஞ்சம் வேலை இருந்துச்சு, அதனால தான் அங்க இருந்தேன். சரி சரி, இந்தாங்க லட்டு சாப்பிடுங்க. லட்டா? என்ன இருக்கு விஷயம்? என் மருமக பிரெக்னெண்டா இருக்கா. அவ அம்மாவாக போறா, நான் பாட்டி. அதுதான் எல்லாரும் கூட சேர்ந்து கொண்டாடலான்னு நினைச்சேன். அப்புறம் ஒன்று சொல்றேன், நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க. சீக்கிரமா உங்க பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடுங்க, இல்லைனா இந்த வயசான காலத்துல பாட்டிங்கிற பேரை வாங்கவே முடியாது அப்படின்னு சொல்லி நீலம் அங்கிருந்து போயிட்டான். ஆனா பாவம் ஹேமா அதை பத்தி நினைச்சு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தா. மருமகளை தேட வெளியில கிளம்பிட்டாங்க. கொஞ்ச நாள் தேடினதுக்கு அப்புறம் அவங்க தேடலும் முடிஞ்சு போச்சு. ஏன்னா அவங்களுக்கு திவ்யா அப்படிங்கிற பொண்ணு கிடைச்சிட்டா. அவங்க திவ்யாவை பாக்குறதுக்காக போனாங்க. ஆண்டி, நான் இந்த காலத்துல பிறந்த ரொம்ப மாடர்னான பொண்ணு. இங்க பாருமா, நீ எங்க வீட்டுல வந்தாலும் கண்டிப்பா அப்படியே இருக்கலாம். நான் என் மருமகளையே பொண்ணு மாதிரியே பார்த்துப்பேன். அதனால உனக்கான சுதந்திரம் எல்லாமே இருக்கும். புகுந்த வீட்டுல சுதந்திரம் கிடைக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். அதனால திவ்யா கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டா. கொஞ்ச நாள்ல திவ்யாவுக்கு ரோஹனுக்கும் கல்யாணமும் நடந்து முடிஞ்சிருச்சு. அவ இப்போ ஒரு குடும்பத்தோட மருமகள் ஆயிட்டா. கொஞ்ச நாள்லயே அவ வீட்டோட வேலைகளை மெதுவா மெதுவா கத்துக்க ஆரம்பிச்சா. அவளுடைய கையால செய்யற அந்த சாப்பாடு எல்லாருக்கும் பிடிச்சு போச்சு. அப்ப அவளுடைய மாமனார் அவகிட்ட சொன்னாரு, அடேங்கப்பா மருமகளே, நீ ரொம்ப நல்லா சமைச்சிருக்க. உன்னோட கையில அந்த அன்னபூர்ணியே வந்து குடியிருக்கா போல. எவ்வளோ அருமையா சாப்பாடு பண்ணிருக்க. இந்த பாயாசம் அடடடடா, ரொம்ப ருசியா இருக்கு. ஆஹாஹா, எவ்வளோ ருசியான சாப்பாடு சாப்பிட்டு ரொம்ப நாளாச்சு. இந்த மாதிரி ருசியான சாப்பாடு சாப்பிட்டு ரொம்ப வருஷம் ஆச்சுமா. அதே சாப்பாடு சாப்பிட்டு சாப்பிட்டு போர் அடிக்குது, அரிசி பருப்புன்னு. ஓஹோ, அப்ப இத்தனை நாள் நான் சமைச்சது நல்லா இல்லைன்றீங்களா? மருமக கையால சமைச்சதும் நல்லா இருக்கா அப்படின்னு சொல்றீங்க. என்னம்மா நீங்க அப்பா சொன்னதை எல்லாம் சீரியஸா எடுத்துக்கிட்டு உங்களுக்கு தெரியாதா அப்பா எப்பவுமே உங்களை கிண்டல் பண்ணுவார் அப்படின்னு?
இப்படி அந்த குடும்பம் எப்பவுமே ரொம்பவும் சந்தோஷமா இருந்துச்சு. திவ்யாவும் அந்த குடும்பத்தோட ஒன்னா சேர்ந்துட்டா. ஒரு நாள் திவ்யா சமைச்சுக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு அவளுக்கு தலை சுத்தி அவ தரையில விழ போயிட்டா. அரே திவ்யா, உனக்கு என்னாச்சுமா? ரோஹன், இங்க வாப்பா, திவ்யா மயக்கம் போட்டு விழுந்துட்டா. சீக்கிரமா டாக்டரை கால் பண்ணி வர சொல்லு. ஆமா, இப்போ நான் ஃபோன் பண்றேன். ரோஹன் உடனே டாக்டருக்கு கால் பண்ணான். வீட்டுக்கு வந்து டாக்டர் திவ்யாவை செக் பண்ணாரு. அப்போ ரோஹன் கேட்டான், என்னாச்சு டாக்டர்? எல்லாம் நார்மல் தானே? எல்லாம் நார்மல் தாப்பா. அட, எல்லாமே நார்மல் அப்படின்னா என் மருமக எதுக்கு மயக்கம் போட்டா? அது எதுக்குன்னா, நீங்க பாட்டியாக போறீங்க. உங்க மருமக பிரெக்னெண்டா இருக்கா. இப்படி சொல்லி டாக்டர் அங்கிருந்து போயிட்டாரு. அப்படின்னா நான் சீக்கிரமாவே அத்தையாக போறேனா? அண்ணா கங்க்ராட்ஸ், சீக்கிரமாவே அப்பாவாக போறீங்க. ஆமா, உனக்கு ப்ரமோஷன் கிடைக்க போகுது. நீ அத்தையாக போற. அட, நான் தாத்தா ஆக போறேன். நான் இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். மருமகளே, அந்த சந்தோஷத்தை கொடுத்தது நீதாம்மா. சொல்லுமா, உனக்கு என்ன வேணும்? உன்னுடைய ஆசைகளை எல்லாத்தையுமே நிறைவேற்ற நான் இருக்கேன். சொல்லு, உனக்கு என்ன வேணும்? அப்போ திவ்யா ரொம்ப கோவமா சொன்னா, ரோஹன், என்ன நடக்குதுங்க? எனக்கு இவ்வளவு சீக்கிரம் குழந்தை வேண்டாம். 9 மாசம் அந்த குழந்தைய சுமந்துக்கிட்டு என்னால எங்கேயும் போக முடியாது. திவ்யா, இது உன்னோட முத குழந்தை விஷயத்துல நீ இப்படியெல்லாம் பேசக்கூடாதுமா. இங்க பாருமா, எல்லாருமே இந்த குழந்தைக்காக காத்துட்டே இருக்கோம். நீ பாக்கலையா? இவ வர்றதுக்கு முன்னாடியே குடும்பத்துல எவ்வளோ சந்தோஷமா இருக்குன்னு. அப்படி இருக்கும்போது பிறந்தான்னா எவ்வளோ சந்தோஷமா இருக்கும். இங்க பார் திவ்யா, இது கடவுள் கொடுத்த வரம். இது நம்ம வேண்டான்னு சொல்லக்கூடாது. சில பேர் குழந்தை பொருட்கள்னு எவ்வளோ செலவு பண்றாங்க, கோயில் குழந்தை போய்கிட்டே இருக்காங்க. அப்ப கூட ஒருத்தருக்கு கிடைக்கவே மாட்டேங்குது. அவங்க எல்லாரும் அவளை சொன்னதுக்கு அப்புறமா அவங்க பேச்ச கேட்கறத விட திவ்யாவுக்கு வேற வழியே கிடையாது. வீட்டுல எல்லாரும் அவளை நல்லபடியா பாத்துக்கிட்டாங்க. அவகிட்ட எந்த வீட்டு வேலையும் செய்ய கொடுக்கறது இல்ல. அவளை நல்லா ஓய்வெடுக்க சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அவளுடைய மாமியார் அவளுக்காக சமைச்சு சாப்பாடு எடுத்துட்டு வருவாங்க. மருமகளே, சாப்பிடுமா சாப்பாடு. இனிமே வீட்டு வேலை எதுவும் நீ செய்யக்கூடாது. நானும் நேஹாவும் சேர்ந்து செஞ்சிட்றோம். உனக்கு 3 வேளை சாப்பாடும் ரூமுக்குள்ளேயே வரும். மாடிப்படி நீ அடிக்கடி ஏறி இறங்கலாம் கூடாது இல்லையா? ஆனா அத்தை, எனக்கு இப்படியே இருந்தா போர் அடிக்காதா? அட, ஏமா போர் அடிக்க போது? ஒரு ரூம்ல டிவி இருக்குல்ல, அதை பாரு. ஏதாவது புக்ஸ் படி. நான் போர் அடிக்குதுன்னு சொன்னா இவங்க தேவையில்லாத விஷயம்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. சரி, எனக்கு என்ன, நான் சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் படுத்து தூங்கிட்டா சரியா போகுது. அப்படி வீட்ல எல்லா வேலைகளையும் ஹேமா நேஹா 2 பேருமே பார்த்துக்கிட்டாங்க. புருஷனும் மாமனாரும் கூட திவ்யாவை ரொம்ப நல்லபடியாவே கவனிச்சுக்கிட்டாங்க. ரோஹன் பசங்களோட நிறைய போட்டோஸ் எடுத்துட்டு வந்து அவனுடைய ரூமை சுத்தி ஒட்டி வச்சான். அட ரோஹன், இது என்ன? நான் கேள்விப்பட்டேன், எந்த மாதிரி போட்டோ பாக்குறாங்களோ அந்த மாதிரி குழந்தை பிறக்குமா. அட, என்னென்ன விஷயத்துல நீங்க நம்பிக்கை வச்சிருக்கீங்க? குழந்தைங்க எப்போ பார்க்க அப்பா அம்மா மாதிரி தானே இருக்கும். அப்போ திவ்யாவோட நாத்தனார் நிறைய பொம்மைகளை ரூமுக்கு எடுத்துட்டு வந்தா. அண்ணி பாருங்க, நம்ம வீட்டுக்கு வரப்போற புது கெஸ்டுக்காக நான் என்னெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன். அட, எதுக்காக இப்போ உடனே இவ்வளவு பணத்தை செலவு பண்ணிருக்க? அட, முதல்ல இந்த இடத்துல டவுன்லோட் முடியட்டுமா? இப்படியே பல மாசமும் போச்சு. இப்ப திவ்யாவுக்கு டெலிவரி நாளும் பக்கத்துல வந்துருச்சு. திவ்யாவோட மனசும் குழந்தைக்காக ஏங்க ஆரம்பிச்சுது. அவ அவளுடைய குழந்தைய பத்தி தான் யோசிச்சுக்கிட்டு இருந்தா. எல்லாரும் ஒரு நாள் உட்காந்து ஹால்ல டிவி பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அப்போ திவ்யாவோட வயத்துல குழந்தை எட்டி ஒதிச்சதுல திவ்யா வலியில கத்த ஆரம்பிச்சா. ஐயோ, என்னாச்சு திவ்யா? உனக்கு ஒன்றும் ஆகல? உங்க குழந்தை ஒதுக்கிது. அண்ணி, அந்த குழந்தைக்கு காமெடி ஷோ பிடிச்சிருக்கு போல. அப்படி சொல்லி எல்லாருமே சிரிச்சாங்க. இத பார்த்து திவ்யாவோட கண்ணுல ஆனந்த கண்ணீர் வந்துச்சு. அவ அழ ஆரம்பிச்சா. என்னாச்சு மருமகளே, ஏன் அழுவுற? அத்தை, நீங்க சொன்னது உண்மைதான். அம்மாவாகிற பாக்கியம் கிடைக்க யாரா இருந்தாலும் கொடுத்து வச்சிருக்கணும். என் குழந்தைய நான் நேசிக்க ஆரம்பிச்சிட்டேன். அந்த குழந்தை எப்போ பிறக்கும் அப்படின்னு நான் காத்துக்கிட்டு இருக்கேன். இப்படி திவ்யாவோட மனசு குழந்தைய நினைச்சு ஏங்க ஆரம்பிச்சுது. மணிக்கணக்கா அவ குழந்தைகிட்ட பேசிக்கிட்டு இருந்தா. எப்பவுமே வயித்த குழந்தைய தடவி கொடுத்துக்கிட்டே தான் இருந்தா. பாட்டி பிறக்க போற பேரனுக்கோ பேத்திக்கோ ஸ்வெட்டர் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. தாத்தா தேவையானது எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டு இருந்தாங்க. இப்படியே திவ்யாவுக்கு 9 மாசமும் முடிஞ்சு போயிடுச்சு. அவங்க மாமியார் அவளுக்கு சீமந்தத்தை ரொம்ப கிராண்டா பண்ணாங்க. அப்போ நீலம் சொன்னாங்க, வரப்போற கெஸ்டுக்காக நாங்களும் காத்துக்கிட்டு தான் இருக்கோம். இனிமே உங்க குடும்பம் பெருசாக போகுதில்ல. இந்த ஃபங்க்ஷனையும் ரொம்ப நல்லா தான் நடத்திருக்கீங்க. பின்ன இது கூட பண்ண மாட்டோமா? எங்க செல்ல மருமகளோட முதல் குழந்தை இல்லையா? எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா ஃபங்க்ஷனை என்ஜாய் பண்ணாங்க.
ரோஹன் என்னால தாங்கிக்க முடியல. குழந்தைகிட்ட சொல்லுங்களேன் சீக்கிரமா வெளியே வர சொல்லி. அவனை மடியில வச்சு கொஞ்சணும்னு ஆசையா இருக்கு. என்ன திவ்யா, இது என்ன பீஸா டெலிவரியா? ஆர்டர் பண்ணதும் டெலிவரி ஆகுறதுக்கு எல்லாத்துக்கும் நேரம் எடுக்கும். அந்த டைமுக்கு தான் அவ போறப்பா. அடுத்த நாளுடைய மாமியார் ஒரு டம்ளர் பாலில் 2 ஸ்பூன் சர்க்கரை போட்டு குடிக்க கொடுத்தாங்க. இந்தம்மா பால் குடி. பால் குடிச்சா உனக்கு சக்தியும் வரும், டெலிவரிக்கு ரொம்பவும் நல்லது. அவ பால் குடிச்சுக்கிட்டு இருக்கும்போதே திவ்யாவுக்கு லேபர் பெயின் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அவ ரொம்ப சத்தமா கத்தவும் ஆரம்பிச்சா. அவளை உடனே ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போனாங்க. அங்க திவ்யா ஒரு அழகான பெண் குழந்தைய பெத்தெடுத்தா. அப்படியே பௌர்ணமி நிலா மாதிரியே இருக்கா என் பேத்தி. இனிமே நான் எப்போ இவளை கொஞ்சிக்கிட்டே இருப்பேன். அப்புறம் நான் யானையாயி முதுகு மேல உட்கார வச்சுட்டு வீடு ஃபுல்லா சுத்துவேன். இவங்க அப்பாவை எப்படி பண்ணனோ அந்த மாதிரி. திவ்யா அந்த குழந்தைய தூக்குன உடனே அவளால் அந்த சந்தோஷத்தை சொல்ல முடியல. வாங்க மேடம், உங்களை தூக்க நாங்க எவ்வளவு நாளா காத்துக்கிட்டு இருந்தோம் தெரியுமா? அங்க பாரு, உன்னுடைய அப்பா, அத்தை, தாத்தா, பாட்டி எல்லாரும் எவ்வளவு சந்தோஷமா இருக்காங்கன்னு. அப்பா ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. தேவதைய பாத்துக்கிட்டாரு. உன்னை ரொம்ப நல்லா பாத்துப்பாங்க. உன்னோட விருப்பத்தை நிறைவேற்றுவாங்க. 2 நாளுக்கு அப்புறமா திவ்யா அவளுடைய குழந்தை தூக்கிக்கிட்ட வீட்டுக்குள்ள வரும்போது அவளுடைய மாமியார் ஆரத்தி எடுத்து அவளை வரவேற்றாங்க. அப்படி அந்த முதல் குழந்தை அந்த வீட்டுல சந்தோஷத்தை நிரப்பி இருந்துச்சு. திவ்யாவோட அந்த எண்ணங்களையும் அது முழுசா மாத்திருச்சு. இப்படி குட்டி தேவதை வந்ததுல அந்த வீடே ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. Thanks for watching.